எக்ஸாம்பிள் x ஸ்கொயர் மைனஸ் 9 2x ப்ளஸ் 3. அதுக்கப்புறம் ட்ரைனாமியல்னா 3 டேர்ம்ஸ் செப்பரேட்டடாக இருக்கும் வித் அடிஷன்ஸ் அண்ட் சப்ட்ராக்ஷன். எக்ஸாம்பிள் x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. இன்னொன்று x கியூப் ப்ளஸ் 2x மைனஸ் 3. அண்ட் நம்ம வந்து இப்போ டிகிரினா என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாலினாமியல் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஹையஸ்ட் பவர் எதுவோ அதுதான் அந்த ஈக்குவேஷனோடைய டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள் x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 எடுத்திங்கன்னா அதில் ஹையஸ்ட் பவர்னா 2. ஸோ டிகிரி ஆஃப் இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு அது 2. அண்ட் இதில் வந்து ஹையஸ்ட் பவர் வந்து 3. ஸோ இதோட டிகிரி வந்து 3. அண்ட் அந்த டிகிரியை வச்சு we can classify as linear, quadratic, cubic இந்த மாதிரி நம்ம classify பண்ணலாம். ஃபஸ்ட்டு லீனியர்னா பவர் டிகிரி வந்து 1ஆக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் பவர் எக்ஸ்போனண்ட்டே எடுத்துட்டிங்கன்னா 2x ப்ளஸ் 3 வெறும் x மேலே பவர் 1ஆக இருக்கும். ஸோ 2x ப்ளஸ் 3 3x இது எல்லாமே லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தான். அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா டிகிரி வந்து 2ஆக இருக்கும். x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 எடுத்திங்கன்னா இல்லை ஹையஸ்ட் பவர்னா 2. அண்ட் அதே மாதிரி x ஸ்கொயர் மைனஸ் 3 எடுத்திங்கன்னா ஹையஸ்ட் பவர் வந்து 2. அண்ட் இந்த கியூபிக் எடுத்திங்கன்னா டிகிரி வந்து 3ஆக இருக்கும். ஸோ ஹையஸ்ட் பவர் 3ஆக இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு ஈக்குவேஷன். இப்போ நம்ம இந்த லீனியர், குவாட்ராட்டிக் ஒரு கியூபிக் எந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸில் சால்வ் பண்ணி எப்படி நம்மளோட எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்கன்னா அதோட டிகிரி 1ஆக இருக்கிறதுனால அதுக்கு ஒரே ஒரு ரூட் ஒரே ஒரு எக்ஸ் வேல்யூ தான் இருக்கும். அதாவது ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் வந்து 1 தான் இருக்கும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா பவர் வந்து ஹையஸ்ட் டிகிரி வந்து 2ஆக இருக்கனால அதுக்கு 2 ரூட் வேல்யூ ஒரு ரூட் 2 எக்ஸ் வேல்யூ இருக்கும். அண்ட் அந்த மாதிரி கியூபிக் ஈக்குவேஷன்னா டிகிரி 3னா 3 வேல்யூஸ் இருக்கும். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷனாக அவங்களுக்கு வேலை கிடையாது. என்னன்னா இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஸோ 2x ப்ளஸ் 5 0க்கு ஈக்குவேட் பண்ணால் 2x is equal to minus 5, x is equal to minus 5/2. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா 5x ஒரு லீனியர் ஈக்குவேஷன். இதை நான் 0க்கு ஈக்குவேட் பண்ணனா x is equal to 0 அவ்வளோதான். அண்ட் இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணால் ஃபேக்டரைஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இப்போ இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. x ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து x ப்ளஸ் 1 x மைனஸ் 1 எழுதலாம். இதை நான் 0க்கு ஈக்குவேட் பண்ணால் x ப்ளஸ் 1ம் 0ன்னு அர்த்தம், x மைனஸ் 1ம் 0ன்னு அர்த்தம். அப்போ x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, x மைனஸ் 1ம் ஈக்குவல் டு 0. அப்போ x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இருக்கலாம், இங்கே x இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த பாலினாமியலோடைய வேல்யூஸ் x வேல்யூஸ் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 தான். அண்ட் இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. இதுவும் டேரெக்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. x ப்ளஸ் 1 x மைனஸ் 2 இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா x ப்ளஸ் 1ம் 0, x மைனஸ் 2ம் 0. ஸோ x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா x இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்ஸ் பண்ண போகிறோம். அதாவது 5ல நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் எடுத்து 2 into -3 வந்து -6 அதை இங்கே போட்டுக்கலாம். அண்ட் என்னோட டேர்ம் வந்து 5. இதை நான் வந்து 2 டேர்ம்ஸாக பிரிக்க போகிறேன். அந்த 2 டேர்ம் எப்படி இருக்கணும்னா அந்த 2 நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், அதே 2 நம்பரை ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் 5 வரணும். இப்போ 2 3s are 6 எடுத்தோம்னா 2 3s are 6னா மேலே வந்து மைனஸ் இருக்குது, கீழே வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ இப்போது இங்கே நான் ஆட் பண்ணாமல் 5 வரும். ஆனால் இப்போ நான் ஆட் பண்ணால் இங்கே மைனஸ் போடுறேன். ஸோ எனக்கு இங்கே -5 வர சான்சஸ் தான் இருக்குது. ஸோ அந்த டேர்ம் என்னால் எடுத்துக்க முடியாது. அண்ட் அதே மாதிரி 6 1s are 5. 6லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு 5 வரும். அதுலேயே நான் இப்போ -1 போட்டேன். 6 minus 1 5, 6 into -1 -6 வரும். ஸோ என்னோட வேல்யூ வந்து 6 and -1. அதை எடுத்துட்டு இப்போ என்னோட ஃப்ரண்ட்ல என்னோட x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2. ஸோ அதால இந்த நம்பர்ஸை நான் டிவைட் பண்ணிப்பேன். ஸோ ஆன்சர் வந்து 3 + 3 1 -1. இதை நான்
x minus 1 equal to 0, x is equal to minus 3, x is equal to plus 1. Factorize பண்ணி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஃப்ரண்ட்ல என்னோட வேல்யூ வந்து 1 ஆச்சுன்னா என்னோட ஆன்சர் வந்து +6 and -1. 2 னா 2 ஆல டிவைட் பண்ணனும், 3 னா 3 ஆல டிவைட் பண்ணனும். என்னோட ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் வச்சு நான் டிவைட் பண்ணனும் வர ஆன்சர். இதுவே கியூபிக் ஈக்குவேஷன். எனக்கு இப்போ கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண என்ன பண்ணேன், லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் உடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன பாசிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எழுதணும். +or -1, +or -2, +or -3, +or -4 இருக்கு, +or -5, +or -6, +or -8, +or -10, +or -12. இது எல்லாமே 120 ஓட ஃபேக்டர்ஸ் of 120 வந்து இது எல்லாமே. அண்ட் இப்போ நான் இதுல 3 காம்பினேஷன்ஸ் எடுக்கணும் such that அது மூணுத்தையும் ஆட் பண்ணா 23 வர மாதிரி -23 வர மாதிரி எடுக்கணும். ஸோ இப்போ -23 வருதுன்னா 10 + 12 வந்து 22 + 1 23 வரும். ஆனால் எனக்கு -23 வேணும். ஸோ நான் வந்து -1 -10 -12 இது மூணு தான் என்னோட காம்பினேஷன்ஸ். ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னா x - 1 x - 10 x - 12 equal to 0. So என்னோட ஃபேக்டர்ஸ் இதுவும் 0 இதுவும் 0 இதுவும் 0 ஈக்குவேட் பண்ணனா x is equal to 1 10 and 12. இதுதான் என்னோட கியூபிக் ஈக்குவேஷன்ஸோட ரூல்ஸ். இதே மாதிரி இன்னொரு சம் இருக்கு. x³ + 8x² + 17x + 10. அதே மாதிரி 10 ஓட ஃபேக்டர்ஸ் பாசிபிள் ஃபேக்டர்ஸ் என்னன்னா +or -1 +or -2 +or -5 and +or -10. அண்ட் இதுல வந்து எனக்கு 8 வர மாதிரி 3 காம்பினேஷன்ஸ் வேணும். என்ன பண்ணலாம்னா 2 + 5 வந்து 7 7 + 1 வந்து 8 வரும். ஸோ என்னோட காம்பினேஷன் +8ன்றதுனால 1 + 1 +2 +5. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்னா x + 1 x + 2 x + 5 equal to 0. இதை நான் ஈக்குவேட் பண்ணனா x + 1 0 க்கு ஈக்குவேட் பண்ணனும், x + 2 0 க்கு ஈக்குவேட் பண்ணனும், x + 5 0 க்கு ஈக்குவேட் பண்ணனும். அப்ப x is equal to -1 -2 -5.